இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரே குஷி தான். காவேரி ஒரே சந்தோஷமாக இருக்க மாதிரி விஷயங்கள் தான் நடந்துக்குது. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தோன்னா வந்து பார்த்தா இப்போ வந்து விஜய் வந்து என்ன சொல்லிட்டு போயிட்டாருன்னா 7வது நாள் நீ விட முடியுது, ஒரு வாரத்தில் விற்று தரேன் அந்த இடத்த, என்ன உன்னால் விற்க முடியல, அதனால வந்து தோல்வியை ஒத்துக்கோ, கூடவே வந்து என் ஆஃபீஸ் வந்து வேலை கேட்குற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போயிடுறாரு. உடனே இன்னும் ஒரு நாள் இருக்குல்ல அப்படின்னா அதுக்குள்ளே என்ன அதிசயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஃபோன் வந்துடுது. ஃபோன் வந்து யாருன்னு பண்ணுறான்னு பார்த்தா குமரன் தான் பண்ணுறாரு. குமரன் பண்ணிட்டு நிவின்கிட்ட பேசி வந்து உனக்கு வாங்குறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணியாச்சு, வாங்குறது யாரு தெரியுமா அப்படின்னா நிவினா அப்படிங்கிறாங்க. லவுட் ஸ்பீக்கரில் வேறு இருக்காள். அவர் வேறு ஷாக் ஆகிறார். இல்லை பசுபதினா பசுபதியா அப்படின்னா ஆமாம், எப்படியோ உனக்கு இடத்த விற்கணுமா இல்லையா ஒரு ஏற்பாடு பண்ணி அவர் உள்ளே தெரியாச்சு, கண்டிப்பாக அந்த இடத்த வாங்குவாங்க, ஆனால் நீ அந்த பக்கம் போகக்கூடாது, வேலை செய்கிற யாராவது ஒருத்தவங்க அனுப்பிவிட்டு அந்த இடத்த விற்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி கண்டிப்பாக வாங்கிடுவாங்க அப்படின்னு. உடனே இவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு ஒரே குஷியாயிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட உடனே கூப்பிட்டு உடனே இடத்த விற்றுருவோம், ஒரு ஆள் ஒன்று கொடுங்க அப்படின்னா வந்து இவருக்கு கடுப்படிக்கிறார். சும்மா ஆள் வந்துட்டு போகிறதுக்குலாம் எங்கள் கம்பெனியில் ஆள் தர முடியுமா அப்படின்னா இல்லை எனக்கு நீங்கள் ஆள் கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட ஃபோன் பண்ணி இவர் பேசும்போதே ஃபோனை பிடிங்கி இவங்க பேசுகிறாங்க, உங்கள் பாஸோட ஒய்ஃப் அப்படின்ட்டு அங்கே கிளம்பி போங்க, அவங்களுக்குலாம் வந்து இது சொல்லிவிடுங்க, அவங்கள்ட்ட வந்து இடத்த காமிங்க, அட்வான்ஸை வாங்குறதுக்கு வழியை பாருங்கள் அப்படின்லாம் பேச, ஆனால் எங்கள் பேர்லாம் சொல்லாமல் கம்பெனி பேர் சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. விஜய் என்ன பண்ணுற நீ ஏதோ ஒன்று பண்ணுற அப்படின்னு கிளம்பி போனால் அங்கே நேரம் வந்து இப்போ அந்த இடத்துக்கு பசுபதி ராகினியை கூப்பிட்டு வந்தாச்சு. இவங்க 2 பேரும் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. நிவினும் குமரும் ஒழிஞ்சு என்ன நடக்குதுன்னு பார்த்தா இப்போ வந்து முதல்ல ஒரு இந்த இடத்த பார்த்து இந்த இடம் நல்லாவே இல்லை, காட்டுக்குள்ளே இருக்குது, இங்கே வரலாம் வீடு கட்ட வேணாம், நல்ல இடமா பார்த்துக்கலாம் அப்படின்னா நிவினி தான் ஆசைப்பட்டார். நிவின் வந்து கல்யாணம் பண்ணிட்டோம், கல்யாணம் பண்ண அப்புறம் வாங்கி தரேன் அப்படின்னா அதெல்லாம் இல்லை, அவர் ஆசையாக கேட்டிருக்காரு இந்த இடம் தான் வேணும் அப்படின்னு. வந்து என் பொண்ணு மாதிரி பேசுமா, லூஸ் மாதிரி பேசாதான்னு பசுபதி. இதனால தான் இவர் நம்ம மிஸ் பண்ணோம், இவர் வந்ததுக்கப்புறம் கதை கொஞ்சம் எல்லாம் கலக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு. அவர் வந்து கடுப்படிக்க இல்லைன்னு இவங்க வந்து பிடிவாதம் பிடிச்ச அப்புறம் சரின்னு அந்த இடத்துல உட்காந்துட்டாங்க. இந்த இடத்த வந்து எனக்கு வாங்க விட மாட்டீங்களா, உட்காந்துருந்தேன், சரி போ 50 லட்சம் போச்சுன்னு நினைச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு கூல்பா அப்படிங்கிறாங்க. கூலா அப்படின்னா ஒரு ஷாக் ஆகுறாரு. எப்படியோ தர்ணாலாம் பண்ணி அந்த இடத்த விற்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்னு வேற சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட இப்போ அட்வான்ஸும் வந்து இவங்க கம்பெனிலேருந்து வந்தவங்கள்ட்ட கொடுத்தாச்சு. விஜய்க்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. இவங்க அந்த பக்கம் சந்தோஷத்தை உட்காந்துருக்காங்க, காவேரி நமக்கு இடத்த வித்துட்டா அப்படின்னு வந்து பார்க்க. அங்கே விஜய் வர என்ன ஏதாவது பேசணுமா சொல்லணுமானா எப்படி அட்வான்ஸ் கொடுக்குற அளவுக்கு அப்படின்னா எல்லாம் திறமை தான் சார், டேலண்ட், உழைப்பு, கடின உழைப்பு அப்படின்னு சூப்பராக பேசுனாங்க. அந்த முகத்தில் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகட்டும், இல்லை இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த டப்பிங் ஆகட்டும், ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக சிங்க் ஆச்சு. ரீசெண்ட் டைம்ஸில் சீரியலில் நடிக்கக்கூடிய ஆக்ட்ரஸில் வந்து ரொம்பவே நல்லா நடிக்கிறாங்க இவங்க அப்படின்னு தோணுச்சு லக்ஷ்மி பிரியா. ஸோ இப்போ வந்து அவங்க எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்க இவர் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாரு. இல்லை வேறு வந்து நான் பிபிஏ முடிச்சிருக்கேன், நீங்கள் எம்பிஏ முடிச்சு அவங்களால பண்ண முடியல, உங்கள் கம்பெனியில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்களோ அத்தனை பேர் தூக்கிடுங்க, பேசாமல் நான் எம்டி வேலை பார்க்கட்டுமா அப்படின்லாம் இது சொல்லிட்டு இப்படி உட்காருவேன், நான் இடத்த விற்று ஜெயிச்சேன் பொறாமையாக இருக்கா, நான் இப்படி உட்காருவேன் அப்படி உட்காருவேன்ட்டு மூஞ்சல் மேலே ஏறி வேறு நிற்கிறாங்க க்யூட்டாக. ஸோ அவர் வந்து ஓவராக ஆடாது, தலைக்கணத்தில் ஆடாதுன்னு கிளம்பி போக நம்ம வேறு ரொம்ப ஆடி இருக்கோம். கடைசி நிமிஷத்தை எதுவும் பிரச்சனையாகாமல் இடத்த விற்று கொடுத்துரு ஆண்டவானோ வேண்டதோடு இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றியும் நடந்த க்யூட்டான விஷயங்கள்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். கூடவே வந்து ராகினியை ஏன்டா ஏமாத்துறேன்னா சில பேரை ஏமாத்தினா தப்பு இல்லை, அவள் பண்ண தப்பால் தான் எனக்கு வந்து காவேரி கிடைக்காம போனோம் அப்படின்னு நிவின் சொன்னதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்